வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது. அந்த ஒரு சில தீய பலன்களும் பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? முதல்ல பாருங்கள், இந்த 12 ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் பாருங்கள், நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க, ரிஷப ராசியை பற்றி சொன்னீங்க. நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன். எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள், பொதுவாக ரிஷபம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அழகாக இருக்கணும். அழகு நல்ல மேலோங்கக்கூடிய ஒரு எண்ணம் இது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு உண்டு. அறிவு நல்ல மேலோங்கக்கூடிய ஒரு எண்ணம் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உண்டு. ஸோ அழகு பிரதானமாக நினைப்பாங்க. நான் நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நாங்கள் வெளியே போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக 4 பேர் பார்க்கணும், என்ன 4 பேர் பார்க்கணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். தப்பு இல்லையே, நல்ல விஷயம் தானே. நீட்டாக இருக்கணும், எப்பயுமே டீசெண்டாக இருக்கணும். ஒரு 50-60 வயசு ரிஷபராசி அன்பர்கள் கூட தன் வெளில போகும்போது நீட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. நிறைய ரிஷபராசி பார்த்திங்கன்னா லவ் பண்ணுவாங்க. லவ் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த லவ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தப்பான லவ் பண்ணிவிடுவாங்க, தப்பான லைஃப் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தப்பான லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுனால வாழ்க்கை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம், அந்த லவ் எதுக்காக ஏங்கினாங்களோ அது கிடைக்காது பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணது உண்மை, அந்த லவ்வுக்காக நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை ரொம்பவே ஹாப்பியாக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ஹிடன் கேரக்டரும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ரிஷபராசி அன்பர்களோட சுயமரியாதை எப்போ பாதிக்கப்படுதோ, அந்த சுயமரியாதையை யாருக்கு எடுத்துட்டாலும் அவங்க முன்னாடி நீ என்ன மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ண, முன்னாடி நான் பெரிய ஆளு ஆகி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிமலையை வெடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிடன் கேரக்டர் ரிஷபராசிக்கு இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் பாருங்கள் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது கும்பம் ரிஷபத்துக்கு 10ஆம் வீடு. கும்பராசியில் அவர் இருக்கிறாரு. வக்ரகதி அடைஞ்சிருந்தார் இவ்வளோ நாள், இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. 10ஆம் பாவத்தில் இருக்க சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ம சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருந்ததுனால, அதாவது இவ்வளோ நாள் வக்ரகதி இருந்ததுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அதாவது வேலையில் ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு இருந்துச்சு. நம்ம நிறைய உழைச்சோங்க, இன்றைக்கெல்லாம் உழைக்கிறேன், ஆனால் பெருசாக வருமானம் பார்க்கவே இல்லைங்க. நிறைய வேலை, பொறுப்பு, உழைப்பு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அதுக்கான பிரதிபலன் எங்களுக்கு வரலை. உழைப்பு மட்டுமே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருந்ததுனால. பொதுவாக அந்த சனி பகவானை பார்த்திங்கன்னா ரிஷபம் ஒரு நட்பு வீடு அப்படிம்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட வீடு அப்படின்றத, சுக்கிரன் சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அப்போ சனி சுக்கிரனோட வீட்டுக்கு நிறைய நல்லதுகளை செய்வார். அதனால தான் சனி எவ்வளோ கேட்டாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னமா, இல்லை ரிஷபராசி மட்டுமா, இல்லை ரிஷப லக்னம் மட்டுமா, சனி உங்களை பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு நாங்கள் பல பேருக்கு சொல்லுவோம். நானும் இல்லை, எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரகதியில் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க,
எவ்வளோ உழைக்கிறீங்க, அதுக்கான பலாப்பலன்கள் கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீருவாருங்க, கவலையே பட வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பயங்கரமாக வேலை செய்யணும். ஆல்ரெடி அப்படி தானேங்க வேலை செய்கிறோம், கரெக்ட் தான். அதாவது ஆல்ரெடி அப்படி தான் வேலை செய்கிறீங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 3 மாதமாக தொய்வு வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. அடப்போட எவ்வளோ வேலை செஞ்சாலும் வருமானம் பெருசாக வரல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சோஷியல் மீடியா, இப்போ ஒரு யூடியூப்லேயே ஒரு ஸ்பீச் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக வியூஸ் போகாது. ஆனால் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. வேறு யாராவது பேசினா அது ஒன்றுமே இல்லை, 4 வார்த்தை பேசியிருந்தா கூட பயங்கரமாக போயிருப்போம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரிஷபராசினோட உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, இனி வரும் காலம் வந்து ரிஷபத்துக்கு தான் அப்படின்னு சொல்லணும். எப்படிங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன், அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையை தான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனியே நிறைய நற்பலன்கள் கொடுக்க போகிறார். அதுக்கும் மேலே மார்ச் 29 வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது. அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னே சொல்லலாம். இதே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பதிவு கொடுப்போம், நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனி, கர்ம சனி, நான் என்ன தொழில் செய்கிறேன், எந்த தொழிலானா செய்கிறேன், அந்த தொழிலில் நான் எவ்வளோ உழைக்கிறனோ அதுக்கான ஒரு வருமானம் அப்படின்றது வரும். பொதுவாக வந்து பாருங்கள், சனி கொடுக்குற வருமானம்லாம் ஸ்திர வருமானம். தேவையில்லாத அனாவசியமாக செலவு, விரைய செலவெல்லாம் ஆகாது. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதாவது பரம்பரையாக வசதியாக இருப்பாங்க. அந்த பரம்பரையை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சனி வந்து ரொம்ப A கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷனில் இருப்பார். ஏன்னா சனி விதி கிரகம். சனி வந்து நல்லா இருக்க குடும்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக கோட்டீஸ்வரங்களாகவே இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க அடுத்து வர வம்சாவளிகளுக்கு சனி உச்சமாக இருக்கலாம், இல்லை சனி ரொம்ப நல்லா இருக்கலாம். அப்போ அந்த சொத்து அப்படின்றது ஸ்திர சொத்து அப்படிம்பாங்க. அப்போ சனி நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வருமானம் அப்படின்றது நம்ம சம்பாதிக்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப ஸ்திரமாக இருக்கும், பெருசாக செலவாகாது. விரயம் சுப விரயமாக தான் ஆகுமே தவிர அசுப விரயமாக ஆகாது. அப்போ ரிஷபராசி அன்பர்கள், இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கர்ம சனி என்ன கொடுப்பாருன்னா, தொழிலில் நல்ல மேன்மை, முன்னேற்றம், தொழிலில் ஒரு பெரிய லாபம். எங்கே நீங்கள் தொழிலுக்கு சொல்லிட்டீங்க, நாங்கள் அடிமை தொழில் செய்கிறோம், நாங்கள் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறோம். பட் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், அடிமை தொழில்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சுயமாக செய்கிறவங்கள வந்து சுய தொழில் அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய கன்சர்னில் வேலை செஞ்சாலும் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்கள அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஜோதிடத்தில் அப்படி சொல்கிறது உண்டு, எல்லாத்துலேயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிமை தொழில் செய்கிறவங்க நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய கன்சர்னில் மேனேஜராக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒருத்தவங்க கீழே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் உண்டு. அப்போ அந்த மாதிரிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இந்த கர்ம சனி நிவர்த்தி அடைஞ்சிருக்கவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால், ஒரு 3 மந்த்ஸை நீங்கள் உங்களை கேல்குலேட் பண்ணிக்கோங்களேன். இந்த 3 மந்த்ஸை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக 4 மாதமாக ரிஷபத்துக்கு 3 வருஷம், நான் 3.5 வருஷமாகவே பெருசாக ஃபேவராக இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த கடந்த 3 மாதமாக வந்து பாருங்கள், ஆஃபீஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, உங்களுக்கான கிரெடிட்டே வரல. அதே மாதிரி உங்களுக்கு கீழே, அதாவது எஃபிகசி கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, உங்களுக்கு வரல. இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு கூட கிடச்சிச்சு, உங்களுக்கு வரல. நீங்கள் ரிஷபம். இப்போ இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே வந்து இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான கிரெடிட்ஸ் உங்களுக்கு வருங்க. உங்களோட எஃபர்ட்கான கிரெடிட்ஸ் வரும், உங்களுக்கான மரியாதைகள் அப்படின்றது வரும். அப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ ரிஷபம் ஆன் தி ஹோல் தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் இந்த வக்ர நிவர்த்தி சனி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு வரார். அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வரார். இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு? ஏற்கனவே இயல்பா இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன மன உறுத்தல்கள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதுதான் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு கிரகங்கள் வக்ரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனியாகப்பட்டது வக்ர
வக்ரம் ஆனாரு. 4.5 மாதங்களுக்கு வக்ரமாகவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? பயந்து போய் நம்ம இத செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ? நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ? நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ? அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள், ஒரு பயம் உள்ள அந்த வக்ரமான கூடிய கிரகம் அததான் அங்க தூண்டும். உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆக்கிடும். இதற்கு அந்த தசாபுத்திகளும், உங்களுடைய தசாபுத்திகளும், பிறந்த கால தசாபுத்திகளும் தலையெடுத்து, அதாவது தலைமை ஏற்று நடத்தும். இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள். இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசாபுத்திகள் இந்த உணர்ச்சிகளை, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து, சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி, சனி திசை, ராகு திசை, கேது திசை, ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இதுலயே கும்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான், கேது பகவான் இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும். அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய விடாம ஆக்கியிருக்கும். சில பேர் துணிஞ்சு செயல்பட்டு இருப்பீங்க. அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும். அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியாக கொடுத்துரு. அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் பலன்களை கொடுக்கும் போது அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுதான் இந்த வக்ரமாக இருக்கும்போது. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு ஸ்டெடியான, ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த 4.5 மாதங்களுக்கு. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால, மார்ச்சுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உருவாகுவதற்கு உண்டான இந்த 4.5 மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு, பணப்புழக்கங்கள் அதிகமாகுவதற்கு உண்டான சில நிலைப்பாடுகள்லாம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும். அந்த சனி பகவான் ஒரு 6 மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ரமோஷன் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய வேலையிலும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை, வேலை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு, வருமானம் இதையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் ஏக்கர் கணக்குல, அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும், நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அதனால சொத்துக்களை விற்க முடியாம, கடன்களை அடைக்க முடியாம நிறைய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாக நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதுல உங்களுக்கு இங்க உங்களுடைய தன்மானம், உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருகசீரிட நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனி மரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்க, நவம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை
பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது, விரயஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது. அடுத்து 4ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது. இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும், புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு 4½ மாதமாகவும் இருக்க போகுது. நிறைய பேர் சொத்துக்களை எல்லாம் இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு இடமாற்றம் செஞ்சுட்டீங்க. இடமாற்றம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது. திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த 4½ மாதங்கள் இருக்க போகுது. ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க புதுதா திருமணத்திற்கு எப்படி முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த 4½ மாதங்கள் தாராளமா முயற்சி பண்ணலாம். அவர் 11ஆம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய திருமணம் பற்றிய அந்த ஆலோசனையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த 4½ மாதங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தினால ஒரு அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல வேலையினால அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல உங்களுடைய தொழில்னால அவமானத்தை நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாமே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கடந்த ஒரு 4 மாதமாக அந்த தொழில்ல நிறைய மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ரிஷபராசி பெண்கள் எல்லோருக்குமே இப்போ ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த 4½ மாதங்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி, தசாபுத்திப்படி நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும். இந்த ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் நகரும் போது தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும். அதனால அந்த தசாபுத்தி பலன்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு புதுதா ஜாதகம் எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், திருமணம் ரீதியாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.